ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு 1 மினிட் யோசிங்க. பேங்க்னா நம்மளுக்கு தெரியும், ஸ்டேட்மெண்ட்னா தெரியும். ரீகன்சிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பாஸ்புக்கும் கேஷ் புக்கும் இருக்கும். பாஸ்புக்குன்றது பேங்க் மெயின்டைன் பண்றது, கேஷ் புக்குன்றது நம்ம மெயின்டைன் பண்றது. ஸோ பேங்க் புக்கும் கேஷ் புக்குக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். நிறைய டிஃப்ரென்சஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சமாச்சு அட்லீஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆச்சு கண்டிப்பா பாப்பப் ஆகும். ஸோ அதை வந்துட்டு கரெக்டா சரி பண்ற ப்ராசஸ் பேர் தான் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். இதை பார்த்து அதையும் அதை பார்த்து இதையும் சரி பண்றது தான் பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நான் எப்போதும் சொல்ற மாதிரி எந்த ஒரு சாப்டர் போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம லேர்னிங் அவுட்கம்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன படிக்க போறோம், எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு தெளிவாவே இருக்கும். ஸோ இப்ப பாருங்க, இதுல வந்துட்டு டிசைன் ஆஃப் பேங்க் பாஸ்புக் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். கேஷ் புக்கும் பாஸ்புக்குக்கும் உள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்துட்டு எதனால காஸ் ஆகுது பார்க்க போறோம். டிஃபர் ஆகுது, ஓகே, எவ்வளவு அமௌண்ட்ல டிஃபர் ஆகுது அப்படின்றதையும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, சரி டிஃபரன்ஸ் வந்துருச்சு, அமௌண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், அதை எப்படி சிஸ்டமேட்டிக் மேனர்ல நம்ம வந்துட்டு கரெக்ட் பண்றது அப்படின்றத பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது என்ன பண்ண போறோம்னா, சரி ஓகே இப்படி மட்டும் நம்ம பார்த்து ஓகே இந்த அமௌண்ட்லாம் இருக்கு, இது எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஆனா அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் அந்த கரெக்ட் ஃபார்மேட்ல இருக்கணும், அப்படி இல்லையா? ஸோ அந்த பிஆர்எஸ்ன்ற இது, அதாவது பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ன்ற ஒன்றுல நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அதோட யூட்டிலிட்டி, அதோட யூசஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இதுல பார்க்க போறோம். Salient features of bank reconciliation statement. ஓகே, ஸோ பிஆர்எஸ் ஓட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்குறாங்க. The reconciliation will bring out any errors that may have been committed either in the cash book or passbook. ஸோ இந்த ப்ராசஸில் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா நம்மளால கண்டுபிடிப்போம். எந்த டிஃப்ரென்ஸு, எது அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எதர் டைம் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், அதாவது நம்ம நோட் பண்ண தவறி இருக்கலாம் ஒன்று, இல்லைனா டைம் டிஃப்ரென்ஸ் மெயினாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நான் இன்னைக்கு இதை நோட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு அதாவது பேங்க், சரி எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், பேங்க் வந்துட்டு இன்சூரன்ஸ் மணி வந்துட்டு ஸ்டாண்டிங் ஆர்டரில் பே பண்ணிடுறாங்க, ஓகே, ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு நியூஸ் வரல, நம்மளுக்கு வந்து நாளைக்கு தான் வருது. பேங்க் வந்துட்டு இன்னைக்கு டிடெக்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் நம்ம நாளைக்கு தான் பார்ப்போம். ஸோ அந்த டைம் டிஃப்ரென்ஸ் வருது. அதே மாதிரி ஒரு மந்த்லேருந்து இன்னொரு மந்த் போகும்போதும் அந்த மாதிரி நடக்கலாம். Time difference and differences arising due to errors in recording the entries. Okay, ஒரு என்ட்ரி இருக்கும், நடந்திருக்காது, ஆனால் திடீர்னு நம்ம என்ட்ரி பண்ணியிருப்போம், இல்லைன்னா அமௌண்ட் தப்பாக போட்டிருப்போம், 7600க்கு பதில் 7500 போட்டிருப்போம். அந்த மாதிரி எரர்ஸ் கூட நடக்கலாம். கிளியரன்ஸ்க்காக பண்றோம், அதாவது டிலே இன் கிளியரன்ஸ் வந்துட்டு வரக்கூடாது. Next, and regular reconciliation discourages the accountant of the bank from embezzlement. அதாவது நம்ம அடிக்கடி செக் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கான், ஓகே, அவனை வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணாத அப்படின்றத சொல்றாங்க. எம்பெசல்மெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு டேர்மோட மீனிங்கை நம்ம இப்போ பார்க்குறோம். theft or misappropriation of fund. ஓகே, இது மாதிரி அடிக்கடி நடக்கிறதுனால நம்மளால மணி ட்ராக் பண்ண முடியுது. இவன் வந்துட்டு தப்பான வழியில போல அப்படின்றத நம்ம வந்துட்டு அக்கௌண்டன்ட் வழியா இது பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம இந்த ரீகன்சிலேஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இவன் பாட்டிக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸை கொடுத்து அவன் பாட்டிக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டை எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இந்த இதுதான் இம்பார்ட்டண்ட்டான இது, அதாவது விண்டோ ட்ரெஸ்ஸிங்ன்றது வந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகே, நம்மளுக்கு பிஆர்எஸ்னா என்னன்னு தெரியும். ஸோ இதுதான் பிஆர்எஸ். ஸோ பேங்க் பாஸ்புக்கோட ஃபீச்சர், அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத வந்துட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல போட்டிருந்தாங்க. ஸோ பாஸ்புக்னா இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்னா, கம்பெனியோட நேம் மெசர்ஸ் டேஷ் இன் அக்கௌண்ட் வித் பஞ்சாப் நேஷனல் பேங்க், எந்த பேங்க்ல அதோட பிரான்ச், ஓகே,
பாஸ்புக்கு நீங்க டைட்டில் இருக்கு, டேட் இருக்கும், பர்டிகுலர்ஸ் இருக்கும், வித்ட்ராவல்ஸ்னா டெபிட், டெபாசிட்ஸ்னா கிரெடிட். ஸோ ஓகேவா? ஸோ பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் அப்படின்னா ஃபேவரபிள் பேலன்ஸ், அதே டெபிட் அப்படின்னா அன்ஃபேவரபிள், அதாவது ஓவர் டிராஃப்ட்னு அர்த்தம், ஓடி. ஓகே, நெக்ஸ்ட் பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட். பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்ல என்ன அப்படின்றத தான் நான் இங்க பார்க்க போறோம். டு reconcile மீன்ஸ் to reason or find out the difference between two and eliminating the difference. இந்த eliminate பண்றதும் அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதும் தான் இதோட ப்ராசஸ். ஓகே, அதை வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ வென்எவர் எப்போ ஒரு டெபாசிட் இதுல வித்ட்ராவல் நடந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு 2 இடத்துல ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒன்னு கேஷ் புக்ல, அதாவது கேஷ் புக்ல எங்க கேஷ் புக்ல கேஷ் காலமும் இருக்கும், பேங்க் காலமும் இருக்கும். பேங்க் ரிலேட்டடா வரதை நம்ம பேங்க்ல தானே போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்னாலே பாஸ்புக் தான். கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன், பிஆர்எஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு என்னன்னு பார்த்துட்டோம். அதாவது இட் டசன்ட் டிஸ்கரேஜ் தி அக்கௌண்டன்ட் ஃப்ரம் ஆஃப் தி பேங்க் ஃப்ரம் எம்பெசல்மெண்ட். ஓகே, அது வந்துட்டு அக்கௌண்டன்ட்டை டிஸ்கரேஜ் பண்ணும். இட் டஸ் டிஸ்கரேஜஸ். ஓகே, தோ இந்த பாயிண்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். நோட் திஸ். Discourage the accountant from embezzlement. Okay, differences ஏன் காஸ் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னு டைமிங்கான வரலாம், நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டிரான்சாக்ஷனால வரலாம், அதாவது வேரியஸ் டிரான்சாக்ஷன் which the bank carries out by itself without intimating the customer. அதான் சொன்னேன், அந்த இன்சூரன்ஸ் ஸ்டாண்டிங் இது இல்லைன்னா திடீர்னு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றோம் அப்படின்னா பேங்க்குக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது அப்படிலாம் எரர்ஸ்ன்றது வந்துட்டு என்ன சொல்றது, நம்பர் நியூமரிக்கல் வேல்யூஸ்ல, அதாவது நம்ம ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல பார்த்துருக்கிறது இதுல வந்துடும், இந்த கேட்டகரியில வந்துடும். ஸோ சம் ஆஃப் தி ஐட்டம்ஸ் தட் ஃப்ரீக்வெண்ட்லி காஸ் டிஃபரன்ஸ். என்னென்ன ஐட்டம் ஃப்ரீக்வெண்ட்லி காசஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மோஸ்டா எல்லா கொஸ்டின்லயும் வருது. ஓகே, செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். செக்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். அப்ப கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம், ஸோ நம்ம கிட்ட மணி கம்மியா இருக்கும். ஆனா பேங்க் பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் பே பண்ணிட்டேன், ஏன்னா நான் கம்மி பண்ணிட்டேன், பே பண்ணிட்டேன் அப்படின்னு. இஷ்யூ பண்ணாலே நான் வந்துட்டு கம்மி பண்ணிட்டேன். ஆனா பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் நான் பே பண்ணல, ஸோ இங்க மணி அடிஷன்ல இருக்கு. Okay, the entry in the cash book is made immediately on issue of check, but naturally entry will be made by the bank only when the check is presented for payment. Okay, புரிஞ்சிச்சா? இந்த கேஸ் தான் அது. So next one, checks paid into the bank but not cleared. இந்த கேஸ்ல என்னன்னா, கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் நான் கேஷ் பே, அதாவது செக் பே பண்ணியிருக்கேன், பேங்க்ல ஒரு செக்கை வந்துட்டு டெபாசிட் பண்ணியிருக்கேன், அப்ப இங்க இன்க்ரீஸ்ல இருக்கும். ஓகே, ஆனா பேங்க்ல என்ன பண்ணியிருக்காங்க, இன்னும் அவங்க அந்த செக்கை கிளியர் பண்ணி அதை ஃபண்டா மாத்தல, அப்ப இன்னும் அதுல இன்க்ரீஸ் ஆயிருக்காது வேல்யூ. ஓகே, இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரிக்கு பார்ப்போம். முதல்ல நம்ம தியரி கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதோட ட்ரிக்கு நான் சொல்லித்தரேன். இதை வச்சு நீங்க எந்த சம் போட்டாலும் ஜஸ்ட் 5 minutesல முடிச்சிடலாம். பிஆர்எஸ் ஃபுல்லாத்தையுமே 5 minutesல நீங்க முடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்ல போனீங்க அப்படின்னா சிஏ ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி 10 mark பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வரும். ஓகே, ஸோ பிஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் 10 mark நம்ம சாலிடா அடிக்கலாம். என்ன மெத்தட், ஜஸ்ட் 5 minutesல அந்த சம்ம முடிச்சுட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது ஒரு சமுக்கும் நம்ம எப்படி டைம் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ 10 mark சம்னா அதுக்கு வந்து நம்ம 20 minutes அலோகேட் பண்ணலாம்.
ஓகே, ஆர் 0.5 கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம அலோகேட் பண்ணலாம். சி எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு வந்துட்டு 3 hours இருக்கு, 60 minutes. ஓகே, 100 marks, 180 minutes இருக்கு. ஸோ இப்போ 10 mark கொஷின் அப்படின்னா 10 minutesன்னு வச்சுக்கோங்க. சாரி, நான் இப்போ 20 minutesன்னு சொன்னேன். 10 marksக்கு 10 minutes, அதாவது ஒரு மார்க்குக்கு 1 minute. மேபி யூ கேன் டேக் எக்ஸ்ட்ரா. நம்ம அட்டென்ட் பண்ண போகிற கொஷின் வந்துட்டு 5 questions நம்ம அட்டென்ட் பண்ணுவோம். 5 into 10, 50 minutes நம்மளுக்கு போதும். ஓகே, ஃபைவ் கொஷின் 10 mark each, சாரி 20 mark each அட்டென்ட் பண்ணுவோம். ஸோ 100 minutes வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்க 80 minutesல நம்ம வந்துட்டு 20 minutesஆ தனியாக பிரிக்கலாம் அண்ட் 60 minutes தனியாக பிரிக்கலாமா? அப்போ இந்த 60 minutesஐ by 5 போட்டுக்கோங்க, 12 minutes. ஓகே, அப்போ ஒரு 20 mark கொஷினுக்கு நம்மளுக்கு 22 minutes இருக்கும். அப்போ ஒரு கொஷினுக்கு நீங்கள் 22 minutes ஸ்பெண்ட் பண்ணலாம் மேக்ஸிமம். ஓகே, ஸோ இந்த ஐடியாவில் வச்சு நீங்கள் போடுங்க. ஸோ 22 minutes நீங்கள் வந்துட்டு ஒரு சம் போடுறீங்க. ஓகே, ஆனால் உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த சம்லேருந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 minutes இதில் சேவ் ஆகுது. ஸோ இந்த 5 minutesஐ நம்ம இங்கே 5 minutes ஆட் பண்ணோம் அப்படின்னா 25 minutes நம்மளுக்கு செக் பண்ணுறதுக்கு, பேப்பர் செக் பண்ணுறதுக்கு கிடைக்கும். ஓகே, எக்ஸாம் ஹாலை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அலோடு பை பேங்க். பேங்க் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அலோ பண்றாங்க. இந்த கேஸ் எப்படின்னா, entry will normally made in the customer's account, later shown in the passbook. The customer usually comes to know that the amount to the interest by perceiving the பாஸ்புக்கை பார்த்தா தான் கஸ்டமருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேஷ் புக்லும் பாஸ்புக்கில் இருக்க பேலன்சஸ் வந்துட்டு 10,000. தி பேங்க் ஹஸ் அலௌட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ₹1,000 ஆன் சேவிங் அக்கௌண்ட் டு கஸ்டமர். ஸோ நம்ம சேவ் பண்ணதுக்கு ₹1,000 கொடுத்துருக்காங்க. அப்போ பாஸ்புக்கில் ₹1,000 அதிகமாக இருக்கும். அதுவே கேஷ் புக்கில் அந்த ₹1,000 நான் ரெக்கார்ட் பண்ணி இங்கே ₹1,000 அதிகமாக இருக்கும், அதாவது இங்கே ₹1,000 கம்மியாக இருக்கும். அப்போ ஓகே, ஸோ இதுதான் எங்கள் பாயிண்ட். எல்லா சமுக்கும் நம்ம இப்படி தான் போட போகிறோம். நான் வந்துட்டு அடுத்த ஸ்டெப் போக போக நான் உங்களுக்கு வந்து அந்த ஈஸி மெத்தட் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் சார்ஜ்டு பை தி பேங்க். பேங்க் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ பேங்க்னாலே ஃபஸ்ட்டு பேங்க்ல அந்த என்ட்ரி பாஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இங்கே கம்மியாயிருக்கும், ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்க குறைச்சிருவாங்க, டிடெக்ட் பண்ணிடுவாங்க அமௌண்ட்டை. ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது, அதனால நம்ம இடத்துல இது வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட்ஸ் கலெக்டட் பை தி பேங்க். பேங்க் வந்துட்டு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ண, அதாவது நம்ம எதுலையாச்சும் ஒன்றத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அதோட இன்கம் டைரெக்டாக பேங்க் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இன்க்ரீஸில் இருக்கும். ஏன்னா பேங்க் வந்துட்டு கலெக்ட் பண்ணிடுச்சு. நம்ம வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு தெரியல பேங்க்குக்கு வந்துச்சா இல்லையான்னு தெரியாதனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம கைக்கு வந்தாதான் நம்ம இதில் வந்துட்டு போடுவோம். ஓகே, இல்லைன்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம இங்கே ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் மைனஸில் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிரித்து போடுவோம். நெக்ஸ்ட்டு டைரக்ட் பேமெண்ட்ஸ் பை தி பேங்க். பேங்கே டைரெக்டாக பே பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே லெஸ் ஆகிருக்கும். ஓகே, பேங்க் பே பண்ணிட்டாங்க, என்னோட அமௌண்ட்லேருந்து பேங்க் பே பண்ணிட்டாங்கன்னா பே பண்ணால் மணி குறைஞ்சிருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரலை, அதனால இங்கே இன்க்ரீஸில் இருக்கும். ஸோ டைரக்ட் பேமெண்ட் இன்டு தி பேங்க் பை எ கஸ்டமர். நம்மளோட கஸ்டமர் பேங்க்குள்ள டைரக்டா பே பண்ணிட்டாங்க, அப்ப அவங்க பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே இன்க்ரீஸ்ல இருக்கும். ஓகேவா?
அப்ப இங்க மைனஸ்ல இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியல அந்த கஸ்டமர் பே பண்ணாங்கன்றது தெரியல. இங்க இன்க்ரீஸ்ல இருந்தது அப்படின்னா இங்க வந்துட்டு மைனஸ்ல வந்துரும். ஓகே, பட் சம் கேசஸ் இங்கேயும் பிளஸ் இருக்கும், இங்கேயும் பிளஸ் இருக்கும். அந்த மாதிரி கேசஸ்ல இங்கேயும் ஆட் பண்ணிருப்போம், இங்கேயும் ஆட் பண்ணிருப்போம். ஆனா இங்க 7,500 ஆட் பண்ணிருப்போம், இங்க 7,400 மட்டும் ஆட் பண்ணிருப்போம். அந்த மாதிரி நியூமரிக்கல் டிஃபரன்ஸ் வரும்போது இந்த மாதிரி கேசஸ் அப்பியர் ஆகும். Next one, bills collected by the bank on behalf of the customer. Bills collected by the bank. Bank வந்துட்டு bills collect பண்ணியிருக்காங்க. ஓகே, பில்ஸ்ன்றது நம்ம எப்போ இஷ்யூ பண்ணுவோம்? கிரெடிட்ல சேல் ஆச்சு அப்படின்னா நம்ம இஷ்யூ பண்ணுவோமா? So if goods are sold, the documents will be sent through the bank. If the bank is able to collect the amount, it will credit the customer's account. Okay? Increase ஆகும். அவங்களுக்கு பதில் பேங்க் வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க கஸ்டமருக்காக. ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கஸ்டமர், பில்ஸ் கலெக்டட் பை தி பேங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கஸ்டமர்ஸ். ஓகே, இவங்க வந்துட்டு ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப பேங்கை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ்ல இருக்கும். நம்மளோட கேஷ் இதை பொறுத்த வரைக்கும் மைனஸ்ல இருக்கும். ஓகே, கிரெடிட்னா பேங்கை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ். ஓகே, டெபிட்னா டிக்ரீஸ். அதுவே கேஷ் புக்கை பார்த்தோம் அப்படின்னா டெபிட்னா இன்க்ரீஸ், கிரெடிட்னா டிக்ரீஸ். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு இம்பார்ட்டண்டா நோட் பண்ண வேண்டியது. ஸோ இதெல்லாம் ஏன், அதாவது நம்ம சொன்னதே அவங்க வந்துட்டு தியரிட்டிக்கலா சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம்ஸ் எப்படி வரும் அப்படின்றத இதுல சொல்றாங்க. ஓகே, சாரி. எப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வருதும், இட்ஸ் லைக் எந்த மாதிரி சம் வரும் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ஏன் காஸ் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரீசன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியா போட்டுடலாம். அது எப்படி போடலாம் அப்படின்னா, ஒன்று கேஷ் புக் அட்ஜஸ்ட் பண்ணாம போடலாம், இல்லைனா கேஷ் புக்கை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடலாம் ரீசன் கொடுத்துருந்தாங்கன்னா. இதுவே கொடுக்கல அப்படின்னா, ரீசனே கொடுக்கல அப்படின்னா கேஷ் புக் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளால போட முடியும். அதாவது கேஷ் புக் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு பேலன்ஸ் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா போட முடியும். ஆனா பிஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி கொடுக்குற இதை பற்றி படிச்சோம் அப்படின்னா எல்லா சமுக்கும் ஒரே மாடல் தான். ஓகே, நீங்க வந்துட்டு ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு போலாம். So trust me in this, okay? Because even I am shocked about the result when I did BRS during in my exam hall. Okay, during my CA foundation, I really don't know whether I would score mark this much, but I will assure you that you will get certainly 10 marks from this chapter. So it's never worth to skip this chapter. Okay, you have to do this chapter, and trust me, you can do it for sure. சேம், இது எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. இதுதான் மெயின். ஓகேவா, இந்த இதை வந்துட்டு நான் மனப்பாடம் பண்ணுங்கன்னு நான் எந்த ரீசனுக்காகவும் நான் சொல்லவே மாட்டேன். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்றது தான் இங்கே ட்ரிக்கே. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்க தரவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பிஆர்எஸ் கொஸ்டின் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கேஷ் புக்கா பாஸ்புக்கா அப்படின்றத எழுதிக்கணும். கேஷ் புக், பாஸ்புக், இத போட்டுக்கணும். ஓகே, இப்போ நான் இதுக்கு நம்பர் சொல்லிடுறேன். 1 2
3 4 sorry C T B இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 ஃபைனல் பேலன்ஸ். ஸோ 17 டிரான்சாக்ஷன்ஸ் இதில் இருக்கு. இது எப்படி நம்ம போடுறதுன்றத பார்ப்போம். நார்மலா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் விட்டுருங்க. ஜஸ்ட் ஃபர்கெட் திஸ் ஒன். இதை மட்டும் பாருங்க. செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர். டெபாசிட் பண்ணிட்டோம் ஆனா கிளியர் ஆகல. டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ்ல இருக்கு. ஏன்னா இது நம்ம மெயின்டைன் பண்றது, இது பேங்க் மெயின்டைன் பண்றது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம எப்பவுமே யோசிக்கணும். ஓகே, கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு டெபாசிட் பண்ணிட்டோம் ஆனா கிளியர் ஆகல, அப்பனா இதுல கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட். இஷ்யூனா நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம் ஆனா இங்க ரியாக்ஷன் காட்டல. அப்ப இங்க தேர்ட் ஒன் பார்த்தோம்னா செக் டைரக்ட்லி டெபாசிட்டட் இன் பேங்க் பை கஸ்டமர். டைரக்டா டெபாசிட் பண்ணிட்டாங்க. அப்ப பாஸ்புக்ல இன்க்ரீஸா இருக்கும், ஏன்னா இதுல தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இதுல கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் இன்கம் டைரக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க். டைரக்டாவே இன்கம் ரிசீவ் பண்ணிட்டாங்க. இன்கம்னாலே நம்மளுக்கு பேலன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு கம்மியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் டைரக்ட்லி பேட் பை பேங்க் ஆன் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நான் ஒரு வாட்டி சொன்னாலே போதும், பேங்க் வந்துட்டு அதை ரெப்பிட்டேட்டிவா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டெலிஃபோன் பில், இன்சூரன்ஸ் சார்ஜஸ்லாம் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு சர்டைன் பீரியட்ல அவங்களே டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு பேங்கே பே பண்ணிடுறாங்க. ஸோ இங்க டிடெக்ட் பண்ணிடுவாங்க, இங்க ஆட்ல இருக்கும். ஸோ பேங்க் சார்ஜஸ் லெவிடு பை பேங்க். பேங்க் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்றதுக்காக நம்ம கிட்ட இருந்து காசு புடுங்குறாங்க. ஸோ அந்த காசு வாங்குறதுக்கு நம்ம கிட்ட இருந்து காசு எடுத்துக்கிறாங்க. ஸோ டிடெக்ட் இங்க ஆட். நெக்ஸ்ட் லாக்கர் ரெண்ட் லெவிட். லாக்கர் ரெண்ட்டும் பேங்க் சார்ஜஸ் மாதிரி தான், ஏன்னா நான் லாக்கர் யூஸ் பண்றேன், அதுக்காக அவங்க வந்துட்டு இது பண்றாங்க. ஸோ மைனஸ் பிளஸ். நெக்ஸ்ட் ராங் டெபிட் இன் கேஷ் புக். ராங்கா டெபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஷ் புக்ல இன்க்ரீஸா இருக்கும். கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் டெபிட்னா பாசிட்டிவ், ஸோ இங்கே கம்மியா இருக்கும். அதே மாதிரி ராங் கிரெடிட் இன் கேஷ் புக்னா எக்ஸஸா கம்மி பண்ணிட்டாங்க. எக்ஸஸா அதாவது எக்ஸ்பென்சஸ் அதிகமா காட்டிட்டாங்க ராங் கிரெடிட் அப்படின்னா, அப்ப இங்க ஆட்ல இருக்கும். அதே மாதிரி ராங் டெபிட் இன் பாஸ்புக் அப்படின்னா டெபிட்னா மைனஸ் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்க மைனஸ், இங்க பிளஸ். பேங்கை பொறுத்த வரைக்கும் ராங் கிரெடிட்னா அதிகமா காட்டியிருக்காங்க. ஸோ இங்க மைனஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ராங் கிரெடிட் இன் பாஸ்புக் பார்த்தோம்னா அண்டர் கேஸ்டிங் ஆஃப் டெபிட் சைடு ஆஃப் பேங்க் அக்கௌண்ட். அதாவது டெபிட் வந்துட்டு இருக்கு ஆனா அதை நம்ம குறைச்சி காட்டியிருக்கோம். டெபிட்னாலே மைனஸ், அந்த மைனஸையும் நீ குறைச்சி காட்டியிருக்க அப்படின்னா இங்க வந்துட்டு அடிஷனா இருக்கும். ஒரு சர்டைன் அமௌண்ட் இருக்கு, இப்ப 10,000 இருக்கு, ஆனா அண்டர் கேஸ்ட் அப்படின்னா நான் 7,000 தான் காட்டியிருக்கேன்னு அர்த்தம். அப்ப இங்க வந்துட்டு 3,000 அதிகமா இருக்கு. ஓகே, அப்ப இங்க கம்மியா இருக்கும், 3,000 கம்மியா இருக்கும். I hope you guys are clear. If there's any doubt, please don't hesitate to ask. So next வந்துட்டு overcasting of debit side of bank account. அதாவது 10,000 இருக்கு, அப்ப 7,000 அண்டர் கேஷ் பண்ணி இப்ப 11,000 காட்டியிருக்காங்க. அப்ப எக்ஸ்ட்ராவா மைனஸ் ஆயிருக்கும். 10,000 மைனஸ் பண்ற இடத்துல 11,000 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இங்க அதிகமா இருக்கும். இத கம்பேர் பண்ணும்போது இங்க அதிகமா இருக்கும். எவ்வளவு அதிகமா இருக்கும்? 1,000 அதிகமா இருக்கும். ஓகே, இங்க 1,000 கம்மியா இருக்கும், இங்க 1,000 அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் என்னது, அதே அண்டர் கேஸ்டிங் ஆஃப் கிரெடிட் சைட். கிரெடிட்னா பிளஸ், அதை குறைச்சி காட்டியிருக்காங்க. அதாவது 10,000 இருக்கு ஆனா 7,000 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப 3,000 கம்மியா காட்டியிருக்காங்க. ஓகே, அப்ப 3,000 கம்மியா இருக்கு, இங்க 3,000 அதிகமா இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஓவர் கேஸ்டிங் ஆஃப் கிரெடிட் சைடு ஆஃப் பேங்க் அக்கௌண்ட். அதாவது 10,000 தான் காட்டணும் ஆனா 11,000 காட்டியிருக்காங்க. அப்ப 1,000 அதிகமா காட்டியிருக்காங்க. அப்ப இங்க 1,000 கம்மியா இருக்கும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் என்ன பில்ஸ் ரிசீவ்டு கரெக்டட் டைரக்ட்லி பை தி பேங்க். ஸோ பேமெண்ட் வந்துட்டு இங்கே இடம் இல்லை, கேஷ் புக் பாஸ்புக். ஓகே, பில்ஸ் ரிசீவபிள் டைரக்ட்லி கலெக்டட் பை தி பேங்க். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் நான் கலெக்ட் பண்ணிட்டேன், பேங்கே கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு இன்க்ரீஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் இப்போ இங்கே கம்மியாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் சார்ஜ்டு. பேங்க் ஓவர் டிராஃப்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்துட்டு நம்மளோட லைபிலிட்டி, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அப்போ நெகட்டிவ்ல இருக்கும். இதை இங்கே ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக நம்ம போட்டிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி எஃபெக்ட் தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த காலத்துக்கு வரோம். இதை நீங்கள் பார்க்கவே வேணாம், நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், இதை நீங்கள் பார்க்கவே வேணாம். ஸோ கொஸ்டினில் வந்துட்டு கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன் பாருங்க. கொஸ்டின்ல கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க கிவன். அந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம போட்டிருக்கோம் இல்லையா கேஷ் புக் பாஸ்புக் போட்டிருந்தோம் இல்லையா, அப்ப கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் போகணும். ஓகே, அப்ப கேஷ் புக்கை மூடிக்கணும். பாஸ்புக்ல என்ன இருக்கு, மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும், அதாவது கொடுத்துருக்க பேலன்ஸோட மைனஸ் பண்ணணும், பிளஸ் பண்ணணும். அந்த இங்க என்னென்ன சிம்பிள் இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளிகேஷன் அந்த நம்பரை போட்டு அமௌண்ட்டை போட்டு நம்ம அப்படியே பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அதுவே இப்போ பாஸ்புக் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சைட் பார்க்கணும். அப்ப பாஸ்புக்கை க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த ஆரோ எந்த சைட் போதோ அதை தான் நம்ம பார்க்கணும். இங்க மைனஸ் இருந்ததுன்னா இங்க பிளஸ் இருக்கும், இங்க பிளஸ்னா மைனஸ், மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸா, அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இதுவே கொஸ்டின்ல வந்துட்டு ஓவர் டிராஃப்ட் இருக்கும், அதாவது கொடுத்துருப்பாங்க கேஷ் புக் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ், அதாவது கேஷ் புக் கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நம்ம நெகட்டிவ்ல காட்டிக்கணும். நெகட்டிவ்ல காட்டிட்டு மற்ற ஸ்டெப்லாம் இதே மாதிரி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் சேமா வந்துடும். ஆனால் கீழே வந்துட்டு நீங்க நோட் கொடுக்கணும், ப்ரொவைடட் டேக்கன் தி கேஷ் கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் நெகட்டிவ் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த சம்மா இருந்தாலும் அப்படி போட்டுக்கலாம். இப்போ கேஷ் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவே ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபேவரபிளா இருக்கு, எஸ் அப்படி இருக்கு. செகண்ட் கேஸ்ல கேஷ் புக் ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபேவரபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப பேலன்ஸ் அமௌண்ட் ஓப்பனிங் பாசிட்டிவ். ஓகே, செகண்ட் கேஸ்ல பாஸ்புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபேவரபிள், இதை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிள் அப்படின்னா டெபிட், இதை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிள் அப்படின்னா கிரெடிட். கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்ல டெபிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்ல ஃபேவரபிள்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓப்பனிங் அமௌண்ட், அதாவது கொடுத்துருக்க பேலன்ஸை வந்துட்டு நம்ம பாசிட்டிவா ட்ரீட் பண்ணுவோம். அதுவே அன்ஃபேவரபிள் கொடுத்துருக்காங்க, எஸ் கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் எது அன்ஃபேவரபிள், கிரெடிட் பேலன்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் எது அன்ஃபேவரபிள், டெபிட்.
ஓகே, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் அமௌண்ட்டை நெகட்டிவா காட்டணும், மற்ற ப்ரொசீஜர்லாம் சேமா வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த ரூல். இந்த ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் நம்ம வந்துட்டு கிளியரா போட்டுடலாம். ஓகே, ப்ளீஸ் நோ தி ரூல். Okay, this is the rule, so kindly take note of it. இத மட்டும், இந்த ரூலை மட்டும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா எந்த சம் கொடுத்தாலுமே நம்ம வந்துட்டு ஈஸியா போட்டுடலாம். அதாவது சாலிட் 10 mark. So just spend 5 minutes in this and earn 10 marks in your exam and assure your success rate. This is the rule. So I will keep the screen for 1 minute so that you can write. Okay, so now coming on to the format of BRS account, what you should write is statement of BRS as on provided date. Let me have 31st March 2021. So you should have particulars here, rupees, and you should write that INR symbol. இந்த symbol போடுவோம் இல்லையா, அந்த சிம்பிள் இங்க இருக்கணும். டெபிட் கிரெடிட்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஓப்பன்ல எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன இருக்கணும் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகே, அதை இங்க எடுத்துட்டு வந்து போட்டுருங்க. சே 10,000 இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன், போட்டுட்டேன். ஆனா இங்க நீங்க என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் ஆஸ் பர் கேஷ் புக்கா இல்லனா பாஸ்புக்கா அப்படின்றத நீங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். இப்படி மென்ஷன் பண்றதை விட்டுட்டு ஆஸ் பர் ஃபேவரபிள் ஓப்பனிங் ஃபேவரபிள் பேலன்ஸ் இங்கே மென்ஷன் பண்றதாலும் ஓகே, இல்லை ஓப்பனிங் டெபிட் பேலன்ஸ்ன்னு போட்டு, சாரி பாஸ்புக்குனால கிரெடிட் வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸா அப்படி நீங்க போட்டுக்கிட்டாலும் ஓகே. இதை போட்டுக்கிட்டா ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்றது அர்த்தம். யூ கேன் ஈவன் மென்ஷன் ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்றதையும் நீங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். So this is what rough as per passbook as per cash book. நம்ம வந்துட்டு அதுல இப்படி போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். சிபி பிபி. Okay, so let's move on to the sum. So this is what is very very simple. So let me move on to this question. நான் இந்த கொஸ்டினை காப்பி பண்ணி அங்க டைப் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். I can't copy this shit piece. Okay, let me have this here. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா from the following particulars prepare bank recap for Jindal Offset Limited. So statement of BRS account as on. Before that you can insert a row and write in the books of Jindal something limited. Okay, you can write this. போட்டுட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஆர்எஸ் எல்லாம் போட்டுட்டோம். இதை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஸ்டின்ல போய் பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் இஸ் 2,40,000. அப்ப ஃபேவரபிள் பேலன்ஸ் தான். ஸோ பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸ், ஃபேவரபிள் அப்படின்னா டெபிட் ஆஸ் பர் கேஷ் புக் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றத நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். 2,40,000 கொடுத்துருக்காங்க.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நார்மலா நம்ம அப்படியே ஆட் சப்ராக்ட் போடலாம். ஆனா நம்ம ஃபார்மேட் வந்துட்டு இப்படி கொடுத்துருக்கனால யூ கேன் ஈவன் யூஸ் திஸ் ஆட் ஒரு காலம் லீவ் சம் கேப் அண்ட் ரைட் சப்ராக்ட். Or you can write items to be added and items to be subtracted அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். ஸோ இப்போ வரோம் இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி, தேர்ட் என்ட்ரி, ஃபோர்த் என்ட்ரி, ஃபிஃப்த் என்ட்ரி, சிக்ஸ்த் என்ட்ரி. லெட் மீ ஹேவ் லைக் திஸ். ஸோ இப்போ சம்முக்கு போகிறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு 6 என்ட்ரிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னது பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ண வேணாம். Okay, that's nil. You can skip this step and directly move on to the second step also. So next is checks issued but not presented in the bank. Checks issue பண்ணிட்டாங்க. Check issue பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே டிடெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இங்கே டிடெக்ட் பண்ணியிருப்போம். அப்போ இங்கே இன்க்ரீஸில் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் checks deposited in bank but not yet cleared. Checks bankல deposit பண்ணிட்டோம். Checks deposited in bank. நம்ம deposit பண்ணிட்டோம். ஆனா அங்க clear ஆகல. ஓகே, next checks bank charges amounted to rupees 300. bank charges அப்படின்னா ஸ்டாண்டிங் சார்ஜஸ் பேங்க் வந்துட்டு டிடெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ பாஸ்புக்ல கம்மி பண்ணியிருப்பாங்க. ஆஸ் பர் கேஷ் புக் வந்துட்டு இன்க்ரீஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை பேங்க். இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் அப்படின்னா இன்க்ரீஸ்ல இருக்கு அப்படின்றது அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை பேங்க் இன்க்ரீஸ். கிரெடிட்டட்னா இன்க்ரீஸ். ஸோ 1250 இன்க்ரீஸ்ல இருக்கு பேங்க்ல. அப்ப நம்ம கம்மியா வச்சிருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 60 என்ட்ரி வந்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்குன்றதை கொடுத்துருந்தாங்க. அதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதாவது நான் உங்ககிட்ட காட்டிடுறேன். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கேஷ் புக்கை தான் பாஸ்புக்கா மாற்ற போறோம். ஓகேவா? கேஷ் புக் பேலன்ஸ் ஓப்பனிங்ல கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும், கேஷ் புக் கொடுத்துருந்தா பாஸ்புக்கை பார்க்கணும். ஆரோ கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக்கு போகணும். அப்ப நம்ம கேஷ் புக்கை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, பாஸ்புக்கை தான் பார்க்கணும். பாஸ்புக்ல 2 ஐட்டம் பிளஸ், அதாவது செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் ஐட்டம் ஆட் பண்ணணும். செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் ஐட்டம். சப்ட்ராக்ட்ல என்ன பண்ணணும், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஐட்டம் we should subtract. ஓகே, ஸோ செகண்ட் ஐட்டம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். செகண்ட் ஐட்டமோட நம்பர் பார்க்குறோம். நீங்க வந்துட்டு அதே எழுதிக்கலாம். செகண்ட் வந்துட்டு 1,36,000 should add 1,36,000 and fifth item, see fifth item 1250. okay, fifth item 1250 we should add it 1250. so is equal to, you can add them. okay, as I'm using Excel, I'm doing this formula method. You can add them in your calculator. okay, so till now இது வரைக்கும் எவ்வளவு டோட்டல் அப்படின்றத பார்த்துப்போம். ஸோ நீங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் என்னன்னா சப்ட்ராக்ட் ஐட்டம்ஸ்.
சப்ட்ராக்ட்ல எந்த ஐட்டம் சப்ட்ராக்ட் பண்ணணும் 3 and 4. ஸோ சப்ட்ராக்ட் பண்றதுக்கு என்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா 90,000ம் 300ம் இருக்கு. ஸோ 90,000 and 300 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். அதாவது இது வந்துட்டு நெகட்டிவ்ல இருக்கணும். ஓகேவா? போட்டாலே நம்ம அக்கௌண்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம இப்படி போடுவோம். இதை போட்டா இப்படி ஆயிடும் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க வந்துட்டு பிராக்கெட்ஸ்ல தான் போடணும். ஸோ இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நெகட்டிவ்ல 90,300 வரும். ஓகே. ஸோ ஃபைனலா பேலன்ஸ், ஏன்னா நம்ம வந்துட்டு இங்க பாருங்க கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் போறோம். அப்ப பேலன்ஸ் எப்படி வரும்? பேலன்ஸ் as per cash book வரும். சாரி, பேலன்ஸ் as per பாஸ்புக். ஏன்னா நம்ம கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் போறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எல்லாத்தையும் கால்குலேட்டர்ல ஆட் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்ல இருந்து இது வரைக்கும் எல்லா நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிடணும். ஸோ 6,64,200 நம்மளுக்கு வந்திருக்கு. சாரி, இப்போ இது வரைக்கும் இதோட டோட்டல் சப் டோட்டல் இது. ஓகே, இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி இதை வச்சிருக்கோம். ஸோ இதுல இருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் இதை ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்க வச்சிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். இது வரைக்கும் டோட்டல் இது. ஃபைனலா நம்ம என்ன பண்ணணும்? இங்க போயிட்டு இதையும் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா காட்டணும். அதான் இங்க வரும். ஸோ இதையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வருது அப்படின்றத நீங்க பாருங்க. ஈக்குவல் டு 2,86,950. ஓகே, இதுதான் பேலன்ஸ் as per பாஸ்புக். ஸோ இப்போ நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. 2,86,950 2,86,950 நம்மளோட ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா சம்மையுமே போடலாம். நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, next sum. On 31st March 2017, the bank passbook of Narmada showed a balance of 1,50,000 to her credit. So bankல வந்துட்டு favorable balance இருக்கு, 1,50,000 இருக்கு. Balance as per cash book was 1,12,050. On scrutiny of two books, she ascertained the following causes of difference. So நீங்க இதுல இருந்து either கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் போகலாம், இல்லைன்னா பாஸ்புக்ல இருந்து கேஷ் புக் போகலாம். ஏன்னா ரெண்டுத்தோட இதுமே நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம போன சம் வந்துட்டு கேஷ் புக் வச்சு போனனால இந்த சம் நம்ம பாஸ்புக் வச்சு போகலாம். ஸோ பாஸ்புக் பார்த்தோம் அப்படின்னா டு ஹர் கிரெடிட் அப்படின்னா ஃபேவரபிள் பேலன்ஸ். ஸோ 1,50,000 வந்துட்டு ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கிரெடிட் பாஸ்புக் 1,50,000 இருக்கு. So next, first entry போய் பார்ப்போம். She has issued checks amounting to 80,000, out of which only 32,000 were presented. So இந்த சம்க்கு நம்ம இங்கே போட்டுடலாம் கூட.
Okay, she has issued 82,000. இங்க கம்மியா இருக்கு ஏன்னா இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஆனா இங்க வந்துட்டு எவ்வளவு கம்மியா இருக்கு? She has issued check amounting to 80,000 குறைச்சிருக்காங்க. ஆனா 32,000 தான் பண்ணிருக்காங்க. 32,000 தான் குறைஞ்சிருக்கு. அப்ப இத கம்பேர் பண்ணும்போது இங்க அடிஷனலா 80,000 மைனஸ் 32,000 இருக்கும். ஏன்னா 32,000 தானே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அதிகமா இதோட பேலன்ஸ் வந்துட்டு இங்க இருக்கும். அதாவது இதோட டிஃபரன்ஸ் வந்துட்டு இங்க இருக்கும். இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து she received a check of rupees 5,000 which recorded in her cash book but forgot to deposit. இங்க வந்துட்டு அவ இன்க்ரீஸ் பண்ணிட்டா. 5,000 அவள்கிட்ட வந்திருக்கு. ஆனா பேங்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு? கொஞ்சம் யோசிங்க. செக் வந்துட்டு அவளுக்கு வந்துருச்சு. ஆனா அவ பேங்க்ல போடல. சோ இங்க இன்க்ரீஸ்ல இருக்கும், இங்க மைனஸ் 5,000ல இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா a check of 22,000 deposited by her has not been cleared yet. செக் வந்துட்டு டெபாசிட் பண்றா. அப்ப டெபாசிட் பண்ணா அப்படின்னா இங்க வந்துட்டு 22,000 அவ காட்டியிருப்பா. ஆனா இங்க 22,000 கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மிஸ்டர் குப்தா deposited an amount of 15,700 in a bank which has not been recorded by her in her cash book. இதுல டெபாசிட் பண்ணிட்டா. ஆனா கேஷ் புக்ல டெபாசிட் பண்ணலையாம். அப்ப இங்க கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் பேங்க் has credit and interest of 1,500 by charging 250 as bank charges. 1,500 இருக்கு, அது 250 பேங்க் சார்ஜஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இத வந்துட்டு தனித்தனி ஈவெண்டாவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து கூட நம்ம நெட் எஃபெக்ட் கூட கொடுக்கலாம். ஆனா ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் பேசிக் லெவல் நம்ம என்ன பண்ணணும்னா நெட் எஃபெக்ட் காட்டக்கூடாது. நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம், அது கான்செப்ட் எப்படி புரிஞ்சிருக்கோம் தான் செக் பண்ணுவாங்களே தவிர்த்து நியூமரிக்கல் எரர்ஸ் இருக்கான்றத வந்துட்டு அவங்க வந்துட்டு செக் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னா இங்க அடிஷன்ல இருக்கு 1,500. இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1,500 கம்மியா இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வந்திருக்கு, பேங்க்குக்கு வந்திருக்கு டைரக்டா. நெக்ஸ்ட் இங்க என்ன பேங்க் சார்ஜஸ் 250 இருக்கு. ஓகே, சார்ஜிங் 250 பேங்க் சார்ஜ் பண்ணாங்க. அப்ப இங்க 250 கம்மியா இருக்கும், இதுல 250 அதிகமா இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம்ல 80,000 மைனஸ் 32,000 48,000 இருக்கு. இதுல வந்துட்டு 48,000 அதிகமா இருக்கும். அப்ப இதுல வந்து நம்ம 48,000 எக்ஸஸா கம்மி பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நான் மறுபடியும் சொல்றேன். she has issued checks amounting to 80,000 வந்துட்டு கேஷ் புக்ல இருந்து நான் இஷ்யூ பண்ணிட்டேன். ஓகே, ஆனா பேங்க்ல பிரசன்ட் ஆனது 32,000 தான். 32,000 தான் பேங்க். நான் 80,000 செக் கொடுத்ததுல 32,000 தான் பே பண்ணிருக்காங்க. அப்ப பேங்க் பேலன்ஸ்ல இன்னும் 40,000 இருக்கு. 48,000 பேங்க் பேலன்ஸ்ல இருக்கு அந்த 80,000 செக்கோடது. அப்ப நான் இதுல என்ன பண்ணிருக்கேன், பேங்க் கம்பேர் பண்ணும்போது நான் இங்க வந்துட்டு 48,000 நான் குறைச்சு இது பண்ணிருக்கேன். அதாவது 38,000 தான் பேமெண்ட் நடந்திருக்கு. ஆனா நான் எக்ஸஸா 48,000 நான் வந்துட்டு டிடெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற இதை நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். ஓகே, கொஞ்சம் நார்மலான இதுதான், நம்ம கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம போய் அதுல பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் அந்த 48,000 கேஸ்ல வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க, சாரி சப்ட்ராக்ட் பண்ணணும்.
ஏன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், கிளியராகவே நான் சொல்லிடுறேன். கேஷ் புக்கை ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாஸ்புக் பேலன்ஸ் எடுத்திருக்கோம். இங்க பாருங்க, பாஸ்புக் பேலன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ பாஸ்புக் எடுத்திருக்கோம் அப்படின்னா பாஸ்புக்ல இருந்து கேஷ் புக்கு போகணும். அப்ப பாஸ்புக்கை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். இதுல எது டிடெக்ட் பண்ணிருக்கோமோ அதை டிடெக்ட் பண்ணணும். ஆட் பண்ணி தான் ஆட் பண்ணணும். ஸோ இதுல நம்ம பண்ண வேண்டியது எதெல்லாம் டிடெக்ட் பண்ணணும், 48,000 டிடெக்ட் பண்ணணும், 1,500 டிடெக்ட் பண்ணணும். அப்புறம் 15,700 இங்க ஒன்று டிடெக்ட் பண்ணணும். புரியுதா? இங்க பிளஸ் பண்ணிருக்கிறது, அதாவது இங்கே இது பிளஸ் பண்ணிருக்கோம், இது பிளஸ் பண்ணிருக்கோம், இது பிளஸ் பண்ணிருக்கோம். அதுவே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இது மைனஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. இல்லைன்னா நீங்க கொஸ்டின் படிக்கும் போது இது என்ன பண்ணணும், கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் இதை கேஷ், இந்த சைடு கேஷ் புக் வச்சுக்கோங்க, இங்க பாஸ்புக் வச்சுக்கோங்க. கேஷ் புக்ல மைனஸ் 1,500 மைனஸ் இது பிளஸ். கொஸ்டின்ல நீங்க பாஸ்புக்னு பார்த்த உடனே நீங்க வந்துட்டு யோசிக்கலாம், சரி பாஸ்புக்னா அப்ப பாஸ்புக்கை விட்டணும், கேஷ் புக்ல எப்படி இருக்குன்றதை மட்டும் நம்ம யோசிச்சு இங்கே கூட நம்ம போட்டுக்கலாம். டிஃபரன்ஸ் 48,000 மைனஸ் பண்ணணும். ஓகே, பாருங்க எதை ஆட் பண்ணிருக்காங்க, 5,000 ஆட் பண்ணிருக்காங்க. So she received a check of 5,000. அந்த 5,000 ஆட் பண்ணிக்கணும். அடுத்து எதை ஆட் பண்ணிருக்கோம், 28,000 ஆட் பண்ணிருக்கோம். அடுத்து என்ன ஆட் பண்ணிருக்கோம், 250 ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, அடுத்து எது டிடெக்ட் பண்ணிருக்கோம், 48,000 டிடெக்ட் பண்ணிருக்கோம், 15,700 டிடெக்ட் பண்ணிருக்கோம், 1,500 டிடெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சப் டோட்டல் இங்க வந்துரும். இதை ஆட் பண்ணி இங்க போட்டுருவோம். ஆட் பண்ணி இங்க போட்டுருங்க. அப்ப இதை ஆட் பண்ணி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்க போட்டுடணும். ஓகே, இது வந்துட்டு சப் டோட்டல். ஸோ இதை வந்துட்டு நெகட்டிவ், இது எல்லாமே நெகட்டிவ். ஓகேவா? ஸோ சப்ட்ராக்ஷன்ல இருக்கணும். இது எல்லாத்துக்கும் இங்க பிராக்கெட், இங்க பிராக்கெட் போட்டுக்கோங்க. பிராக்கெட் போட்டாலே அது நெகட்டிவா மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இங்க வந்துட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் என்ன வரும், இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணணும், ஆட் பண்ணணும். ஈக்குவல் டு சம். நீங்க வந்துட்டு கால்குலேட்டர் ஆட் பண்ணதுனால டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ 1,55,200 வருது. இது வந்துட்டு கரெக்டா இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம் கால்குலேஷன் எரர் இருக்கு, இதுல சரியா கால்குலேஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். 48,000, இது வந்துட்டு 48,000 கரெக்டா? ஓகே, 1,12,250 நம்மளுக்கு கரெக்டா வந்துருச்சு பாருங்க ஆன்சர். ஸோ இதுதான் சிம்பிளான மெத்தட். இதுவே இன்னும் ஒரு சம் போடுவோம், அந்த ஒரு சம்ல உங்களுக்கு கிளியர் ஆயிடும்.
நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஐ ஷுட் செக். ஏன்னா வேற மெத்தட் நம்ம எழுதி நடத்த முடியுமான்றதை பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது, அதை நம்ம பார்ப்போம். பட் ஈஸியஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ லாஸ்ட் சம் பார்ப்போம். டெபிட் பேலன்ஸ், அதாவது பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்களா, இதோ இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை நம்ம பார்ப்போம். அப்புறம் இதெல்லாம் நீங்களே போட்டுக்கலாம். எந்த சம்மா இருந்தாலும் அப்படி போட்டாலே நம்ம போதும். ஏன்னா மற்றது எல்லாமே நான் சொல்லிட்டேன். லைக் என்னென்ன இது வந்தால் ஆட் பண்ணணும், என்னென்ன இது வந்தால் சப்ட்ராக்ட் பண்ணணுன்றதை நான் வந்துட்டு சொல்லிட்டேன் இல்லையா. அதனால இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். If there's any doubt, you can ask me. So last sum நான் போடுறேன். ஆனால் இதில் வந்துட்டு ஃபேவரபிள் பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் வேணும். அந்த ஒரு சம்லே இருந்ததுல shows balance at bank, but நார்மல் பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டெபிட் கேஷ் புக்கு டெபிட் பேலன்ஸ் கொடுத்துருந்தா இதுவும் ஃபேவரபிள் தான். இந்த சமயம் நம்ம போடுவோம். கேஷ் புக், பாஸ்புக் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா இப்போ கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். ஏன்னா கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் டெபிட் தான் ஃபேவரபிள், ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா அன்ஃபேவரபிள், அப்போ கிரெடிட். ஓகே, ஸோ எவ்வளோ பேலன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துட்டு நம்ம இங்கே போட்டுடலாம். 6,340 கொடுத்துருக்காங்க. 6,340 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டுட்டோம். செகண்ட் என்ட்ரிக்கு போகலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் ஃபார் 6 months ending 160 rupees 160 is entered in passbook. பாஸ்புக்கில் 160 என்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ 160 இங்கே கம்மியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பேங்க் சார்ஜஸ் ஆஃப் rupees 400 are debited in the passbook only. இங்கே 400 குறைச்சிருக்காங்க, இங்கே மட்டும்தான் காட்டியிருக்காங்க. அப்போ இங்கேயும் 160 அதிகமாக இருக்கு, இங்கேயும் 400 அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் checks issued but not cashed prior to 31st December 2017 amounted to 11,68,000. இந்த வருஷத்தோடது தான், ஆனால் நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம் ஆனால் ப்ரெசென்ட் பண்ணலை, அதாவது கேஷாக மாற்றலை. plus 11,60,000 68,000. Next, checks paid into the bank but not cleared before. Checks pay பண்ணிட்டாலே இங்கே இன்க்ரீஸ்ல இருக்கும். 22,17,000. ஓகே, இங்கே மைனஸ்ல இருக்கும். 22,17,000. Next, interest on investment collected by the bank and credited in the passbook. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பேங்கே கலெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே 12,000 அதிகமாக இருக்கும், 12 lakh அதிகமாக இருக்கும், இங்கே 12 lakh கம்மியாக இருக்கும். ஸோ இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி. ஸோ 5 entries, 1 2 3 4 and 5 இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி பண்றோம் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஷ் புக்னாலே பாஸ்புக்கை நம்ம பார்க்கணும், அப்போ கேஷ் புக்கை நம்ம பார்க்கக்கூடாது.
ஸோ என்ன பண்ணணும், கேஷ் புக்கை கேன்சல் பண்ணிடணும். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து யோசிக்கலாம், மற்றதுக்கெல்லாம் ஃபேவரபிள் இருந்துச்சு அதனால நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நம்மளோட ஐடியா என்ன அப்படின்னா, ஓவர் டிராஃப்டை நெகட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஓவர் டிராஃப்ட் இருக்கிறத நெகட்டிவாக ட்ரீட் பண்ணிப்போம். இது நெகட்டிவ் பேலன்ஸ். ஓகே, ஸோ ஆட் இதில் என்னென்ன வருது, 11,68,000 ஆட் பண்ணணும். அப்புறம் 12 lakh ஆட் பண்ணணும். 11,68,000 ஆட் பண்ணணும். அப்புறம் 12 lakh ஆட் பண்ணணும். ஓகே, சப்ட்ராக்ட்ல என்ன பண்ணணும், 160, 400 அப்புறம் 22,70,000 17,000 வந்துட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். 160, 400 அப்புறம் 22,17,000 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதோட சப்டோட்டல் பார்ப்போம். இதை ஆட் பண்ணிக்கணும். சப்டோட்டல்ல ஈக்குவல் டு சம் பிராக்கெட்ல 23,61,000. அதாவது இது ரெண்டுத்தையும் நான் சம் பண்ணி இங்க போட்டுக்கிறேன் பாருங்க. ஓகே, அப்ப இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஈக்குவல் டு சம் ஆஃப் திஸ் போத். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா, இது எல்லாமே நெகட்டிவ் தானே, இது எல்லாமே நெகட்டிவ். போடும் போதே கூட நம்ம இப்படி போட்டுக்கலாம், பிராக்கெட் போட்டு. அதாவது நீங்க எப்படியும் நோட் புக்ல போடுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நான் வந்துட்டு இப்படி போடுறதுனால ஐ ஃபைண்ட் இட் ட்ரபிள். ஈக்குவல் டு நீங்க வந்துட்டு இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தோட டோட்டல் பேலன்ஸ் as per பாஸ்புக். அப்போ இங்க வர போறது நெகட்டிவ் ஆன்சர் இதுலயும் நெகட்டிவா இருந்தது அப்படின்னா அப்ப வந்துட்டு ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் as per பாஸ்புக்னு எழுதணும். இங்க வந்துட்டு பாசிட்டிவா வருது அப்படின்னா பேலன்ஸ் as per பாஸ்புக்னு எழுதினாலே போதும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1,44,100. ஓகே, ஆன்சர் வந்துருச்சு நம்மளுக்கு 1,44,100. ஸோ இது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் as it is. ஓகே, இங்க வந்துட்டு நீங்க அதோட நரேஷன் வந்துட்டு எழுதிக்கோங்க. ஓவர் டிராஃப்ட்னா இங்க நெகட்டிவ்ல போடணும். அதாவது இந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஃபைனலாக ரிவிஷன் கொடுத்துட்றேன். இப்போ கேஷ் புக் வந்தது அப்படின்னா பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஃபேவரபிளாக இருந்துச்சுன்னா ஓப்பனிங் அமௌண்ட்டை பாசிட்டிவ்ல போடணும். அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எதுக்கு போகணும், கேஷ் புக் டு பாஸ்புக் பார்க்கணும். அப்போ கேஷ் புக்கை பார்க்கக்கூடாது, கேஷ் புக். அப்போ ஃபைனலாக பாஸ்புக்கில் இருக்கக்கூடியதை தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இங்கே பொறுத்த வரைக்கும் பாஸ்புக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாஸ்புக் டு கேஷ் புக் பார்க்கணும். அப்போ சிபியை தான் பார்க்கணும். கேஷ் புக் கொடுத்துருக்காங்கன்னா சிபி டு பிபி, இங்கே பிபியை பார்க்கணும். அதே மாதிரி பிபி டு சிபி கொடுத்துருந்தாங்கன்னா சிபியை பார்க்கணும். ஓகே, இட்ஸ் as simple as it is. இப்படி இந்த இது கொடுத்துருக்கிறதுல இதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இதை தான் பார்க்கணும். ஓகே, if there is any doubt please don't hesitate to ask. Kindly ask so that I can do
get satisfaction